அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. சோளிங்கர்ல இருந்து ராஜ்குமார் பேசுறேண்ணே. சொல்லுப்பா, சொல்லு தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. சரிண்ணா, இந்த முகநூர்ல வந்து தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம்ட்டு ஒரு லெட்டர் பேட் ஒன்று பார்த்தோண்ணே. சரி. அந்த லெட்டர் பேட்ல வந்து அங்கங்க மாவட்டங்களுக்கு ஏதோ பொறுப்பாளர் மாதிரி போட்டிருந்தாங்க. ம். அதுல அரக்கோணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை போட்டிருந்தாங்கண்ணே, உங்க பேர் இருந்தது. ஆமா, அதை நானும் பார்த்தோன்னே பார்த்தேன் எனக்கு தம்பி. ரொம்ப அதிர்ச்சி ஆகி போச்சு. கீழே நீங்க மறுப்பு செய்தி வேற போட்டிருந்தீங்க. அதனால தான் சரி என்ன நடந்ததுன்னு கேட்கலான்னு தொடர்பு கொண்டேண்ணே. அதுதான் தம்பி, நானும் பார்த்து அதிர்ச்சி ஆயிடுதான், உடனே நிரூபிச்சிட்டேன். ஆ, நான் வந்து நாம் தமிழர் கட்சியில அரக்கோணாளரா இருக்கிறேன். சரிண்ணா சரிண்ணா. தொடர்ந்து அந்த பதிவிலேயே போட்டிருப்பேன், பார்த்திருப்பேன் நீங்க. ஆமாண்ணா, பார்த்தேண்ணே. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலே பயணிக்க தான் நான் விரும்புறேன்னு அவங்களுக்கு மறுப்பு சொல்லிட்டேன். சரிண்ணா. என்னோட அனுமதி இல்லாம தான் போட்டிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி விஷயமும் தெரியாது. ஆனா இதே மாதிரி ஒரு சில பேர், ஒரு 2-3 பேர் வந்து கீழே வந்து நானும் நாம் தமிழ் கட்சியில இருக்கேன், ஏன் என் அனுமதி இல்லாம போட்டீங்கன்னு 2-3 பேர் குறிப்பிட்டிருக்காங்கண்ணே. ஆமா, நானும் பார்த்தேன் தம்பி. ஆ, அது வந்து ரொம்ப தவறான வேலை, கீழ்த்தரமான வேலை. ஆ, நிறைய கட்சிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கொள்கைய ம், சொல்றாங்க, அப்படியே காப்பி அடிச்சு ம், அவங்களோட கொள்கையா சொல்றாங்க. ம். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதெல்லாம் விட்டுட்டு புதுசா வந்து ஆட்களை திருடுறாங்க கட்சியில இருந்து. ஆட்களே திருடுறாங்க. ஆட்களே திருடுறாங்க. இது என்னன்னா இந்த கூமுட்டங்க எல்லாம் செய்யற வேலை போல இது. புரியுதுண்ணா. உங்களுக்கு கட்சியில ஆள் சேர்க்கணும்னா ம், உங்க கொள்கையை சொல்லி ம், கூட்டம் போட்டு அது மூலியமா ஆளை வந்து கட்சிக்கு சேர்க்கணும். ம். அதுதான் நல்ல விஷயம். சரிண்ணா இந்த சரிண்ணா. மாதிரி ஏற்கனவே இருக்கிற கட்சியில இருக்கிற ஆளுங்களை வந்து சின்ன சின்ன மனஸ்தாபத்துல இருக்கிறவங்களை போயிட்டு ஆமா, அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க தேடி புடிச்சு அவங்கள மூல செலவு பண்ணி ஆ, அவங்களுக்கு பேரு, சில பேரை கேட்காம நிறைய பேர், அதாவது நான் உள்பட ஆ, என்கிட்ட அனுமதியும் சொல்ல, இந்த விஷயத்தையும் சொல்ல, கேட்கவும் இல்ல, ஆ. என் பேர் போட்டு வச்சிருக்காங்க. இதனால பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் நான். அதுக்கு என்னண்ணா இருக்கு, நீங்க வந்து நாம் தமிழ் கட்சியில இப்ப பொறுப்பாளரு. ம். இப்ப நீங்களும் அந்த மாதிரி மனஸ்தாபம் எல்லாம் பட்டிருக்கீங்களா சீமானோட? சின்ன சின்ன இது இருக்கும். ஆனா சீமான் அண்ணன் கிட்ட நமக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடுலாம் எதுவும் கிடையாது. அண்ணன் கிட்ட இருந்து புரியுதுண்ணா. பரவலா இருக்கிற செய்தி சொல்றேன் நான். புரியுது. அந்த முரண் இருக்கிறது சொல்லுவாங்க. அது எனக்கு வந்து அண்ணன் சொன்னா எதுவா இருந்தாலும் உடன்பாடு தான். புரியுது. அவரை நீ திட்டுவாரு, நாளைக்கு கூப்பிட்டு அரவணைச்சுப்பாரு. ஆமா, அந்த இதுதான் அண்ணன், அந்த மாதிரி தான் நானும் யோசிக்கிறேன். சரி. அது நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிறது. குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள அவங்கள போயிட்டு நீங்க வாங்க இப்படிதான் நடந்து அப்படி நடந்து சொல்லிட்டு மூளை செலவு பண்ணி இவங்க கூப்பிட்டு பொறுப்பாளரையே திருடி இவங்க வந்து பேரு போடுறாங்க. ஆமா. புரியுது. நீங்க ஒருத்தர் போட்டிருந்தாரு அந்த பதிவுல, என்னப்பா ஒரு 100 பேராவது போடுவாங்களா அந்த இடத்துக்கு அப்படின்னு போட்டுருந்தாங்க. என்ன வேற மாதிரி எல்லாம் போட்டுருந்தாங்க. சரி. அது இருக்கட்டும். ஆனா வந்து நம்ம உங்க அனுமதியும் இல்ல, நீங்க நாம் தமிழ் கட்சியில பயணிக்கிற ஒரு வந்து பொறுப்பாளர் எதுவுமே இல்லாம இந்த மாதிரி ஆட்கள் போடுறது வந்து இது வந்து ரொம்ப அவங்களுடைய செயலை வந்து ரொம்ப தரம் குறைச்சு காட்டுதுண்ணே. கேவலமான வேலைன்னு சொல்றேன். புரியுது. வேலை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் கடைசி வரைக்கும் என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் என்னோட சவத்து மேல நாம் தமிழர் கட்சியோட புலிக்கொடி தான் போட்டுதான் என்ன எடுக்கணும். புரியுது. இறுதி மூச்சு இருக்க வரைக்கும் நாம் தமிழ் கட்சி தான் பயணிப்பேன். அதை உறுதியா சொல்லிக்கிறேன். சிறப்புண்ணா. எனக்கு பின்னாடி என்னுடைய அடுத்த தலைமுறை கையில எடுத்து போயிட. சரிண்ணா. கண்டிப்பா நம்ம உறவுகள் வந்து இதுல வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நான் வந்து அண்ணன்கிட்ட வந்து சின்ன சின்ன அந்த முரண்லாம் நம்ம கூட பிறந்த அண்ணன்கிட்டே நம்ம வந்து கோச்சிக்கிறோம், ஒரு நாள் பேசாம இருக்க அப்படிலாம் இருக்கும். ஆனா வந்து அது சரியா போயிடும். அதுக்காக நம்ம போயிட்டு வந்து வேற ஒருத்தனோட கையை பிடிச்சினா எதிரியோட கை வாங்கிட்டோம்னா அண்ணன் கை நம்ம என்னைக்குமே விட்டு கூடாது. கண்டிப்பா. அண்ணனுக்கு தோளோட தோல் நிக்கணும், உறுதியா நம்ம நிக்கணும்னா. ஆமாண்ணா. நன்றிண்ணா. நன்றி தம்பி. நன்றிண்ணா.